உலக தமிழர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்த சில திரைப்படம் சார்ந்த ஆட்களை வரவழைத்து அவங்களெல்லாம் ஒரு மூளையை மழுங்கடித்து போராட்ட குணத்தை மழுங்கடிக்கும் விதமாக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விழாக்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க. இப்போ அண்மை காலமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, திரைப்பட நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியும் ஒரு குழப்பத்தில் போய் முடிஞ்சது. அது யாருமே விரும்பவில்லை. அந்த மாதிரி இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை கனேடிய தமிழ் பேரவை ஏற்றுக்கொள்கிறதா? ஆம், இல்லை. இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை கனேடிய தமிழ் பேரவை ஏற்றுக்கொள்கிறதா? உத்தியோகபூர்வமான எந்தவான பேச்சிலேயோ உத்தியோகபூர்வமான எந்தவான அறிக்கையிலையோ நாங்கள் ஜெனோசைட் என்ற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ண இல்லை. நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அமைப்போ 2 அமைப்பு திடீரென்று எங்களோட முள்ளிவாய்க்கால் நடந்ததை மறந்து, எங்களோட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து, இவ்வளவு வலிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சத்துக்கு நிக்கிறத நாங்க மதிக்க முடியாது. அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு. எங்கள் இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு. பின்னுக்கு இலங்கை அரசின் துணையோடு சில இலங்கை அரசு நேரடியாக எதுலையும் பங்கெடுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழர் சார்ந்த அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த மாதிரி சில இதிலெல்லாம் 30 ஆண்டுகள் ஆயுத வழி போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் மக்களுக்கு மேல் இறந்து அங்கு ஒரு தீர்வு காணப்படாத நிலையில், அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்த நிலையில், அந்த இனப்படுகொலைங்கிற இன்னும் அங்கீகாரம் பெறாத நிலையில், இன்னும் ஐநால இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல, அந்த நிலையில இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுவதை உலக தமிழினம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது. கனடாவில் நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அமைப்போ 2 அமைப்பு திடீரென்று எங்களோட முள்ளிவாய்க்கால் நடந்ததை மறந்து, எங்களோட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து, இவ்வளவு வலிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சத்துக்கு நிக்கிறத நாங்க மன்னிக்க முடியாது. அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு. எங்கள் இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு. இப்போ உங்க 2 பேரும் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட நான் கருத்து கேட்கிறேன். இப்போ இப்போ தமிழ் ஃபீஸ்ட்டுங்கிறது 24, 25ஆம் தேதி அங்கே நடக்கிறதா சொல்லியிருக்காங்க கனடாவில். இதற்கு எதனால நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? என்னங்கிறது உங்கள் காரணத்தை சொல்லுங்கள். காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா இதான், அதாவது சிடிசி என்ற ஒரு அமைப்பு எங்களோட தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 2009க்கு பிறகு இவங்க சிங்கள அரசுகளோட சேர்ந்து சில வேலை திட்டங்களுக்குள்ள அவங்களுடைய காசுகளை கொடுத்தாங்களா, இல்லாட்டி கிரைண்ட் வாஷ் பண்ணாங்களா? கிரைண்ட் வாஷ் எல்லாம் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சவால்களை எதிர்நோக்கி எங்களை மாதிரியான ஆட்கள் இந்த புள்ளிகளை கொண்டு இந்த தீவையோ உருவாக்கி கனடிய தமிழ் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதுல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் தேசிய பற்றாளர்களும் தேசிய பற்றாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும். நாங்கள் எங்களோட புள்ளிகளை படிப்பிச்சு இது எல்லாத்தையும் செய்து விட்டா உங்களை நம்பித்தானே நாங்கள் இருக்கிறோம். இப்போ மக்கள் ஓரளவுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ ஏன் அவர்கள் இந்த ஒரு விழா வைக்கிறாங்க, சிடிசிங்கிற அந்த அமைப்பு, அதை ஏன் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதை ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன காரணம்? அது சரியான கேள்வி கேட்டீங்க. என்னன்னு சொன்ன பிரச்சனை, இந்த டிசிசி அமைப்பு சிடிசி அமைப்பு வளர்ந்து கொண்டு அவங்க பலமா வரும் வரைக்கும் எல்லாரோடையும் சொத்து மென்மையாகத்தான் அதை பயணிக்கல. பிறகு தாங்கள் உடைப்படுத்து அதுல இருக்கிற முக்கியமான ஆட்களோட கவர்மெண்ட் ஆட்கள் லிங்க் பண்ணி அந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பாளரிடம், அந்த நிர்வாகிகளிடம் நீங்க உங்களுடைய இந்த பதிவை செய்தீர்களா? அண்ணே, நாங்க கதைச்சிருக்கோம். இந்த முக்கியமான அதுல இருக்கிற பையன் எனது உறவுக்காரன், அவர் பிறந்ததுலேருந்து தெரியும். அவரோட நான் அடிச்சு அவரோட வடிவா கதைச்சு நிறைய கெஞ்சி கதைச்ச நான். நிகழ்வில் யார் பங்கு பெற்றார்களோ அவர்கள் துரோகிகள், தமிழர்களால தூக்கி எறியப்படுவார்கள். துரோகிகள் என்ற பட்டத்தை எந்த கலைஞர் வந்தாலும் அவைகள் அந்த பட்டம் அவர்களுக்கு தான் தேவை. ஈழப்பிரச்சனையில் கடந்த 24 ஆண்டுகள், அதாவது 2009ற்கு பின்னர்
இன்னும் குழப்ப நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு நம்ம தமிழர்லேயே இருக்கக்கூடிய சில துரோக கூட்டங்கள். இந்த கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக துவாரகா என்ற ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பினாங்க. இப்போ மறுபடியும் திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, வர நவம்பர் 27 மாவீரர் தினத்தன்னைக்கு தேசிய தலைவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பொருளையை இப்போ கிளப்பி கொண்டிருக்காங்க. இதே காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து உலக தமிழர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்த சில திரைப்படம் சார்ந்த ஆட்களை வரவழைத்து அவங்களெல்லாம் ஒரு மூளையை மழுங்கடித்து போராட்ட குணத்தை மழுங்கடிக்கும் விதமாக தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விழாக்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க. இப்போ அண்மை காலமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, திரைப்பட நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியும் ஒரு குழப்பத்தில் போய் முடிஞ்சது. அது யாருமே விரும்பவில்லை. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர் கூட்டங்கள் அந்த திரைப்படத்தின் மேல் இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக அவர்கள் வந்து போனாங்க. அது இதாச்சு. ஆனால் இதைவே ஒரு கருத்தாக கொண்டு பின்னுக்கு வந்து இலங்கை அரசின் துணையோடு சில இலங்கை அரசு நேரடியாக வந்து எதுலையும் பங்கெடுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழர் சார்ந்த அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து இந்த மாதிரி சில இதுலையெல்லாம் விழாக்கள்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது, சினிமா துறை சார்ந்தவங்களை இது பண்ணுறது, இப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போது தமிழர்கள் வந்து எந்த காலத்திலையும் விளையாட்டுக்கோ விழாக்களுக்கோ அவங்க வந்து எதிரிகான அல்ல. ஆனால் இந்த காலகட்டம் அதாவது வந்து 2009 பின்னர் ஒரு 30 ஆண்டுகள் அமைதி வழி போராட்டமும் 30 ஆண்டுகள் ஆயுத வழி போராட்டமும் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் மக்களுக்கு மேல் இறந்து அங்கு ஒரு தீர்வு காணப்படாத நிலையில், அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்த நிலையில், அந்த இனப்படுகொலைங்கிற இன்னும் அங்கீகாரம் பெறாத நிலையில், இன்னும் ஐநால இன்னும் அங்கீகாரம் கொடுக்கல, அந்த நிலையில வந்து இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுவதை உலக தமிழினம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது, கனடாவில் நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அமைப்போ 2 அமைப்பு திடீரென்று எங்கட முள்ளிவாய்க்கால் நடந்ததை மறந்து, எங்கட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து, இவ்வளவு வலிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சவுக்கு நிக்கிறத நாங்க மன்னிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு. எங்க இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு. இதை வந்து ஒரு வலுக்கட்டாயமாக புகுத்தும் விதமாக தமிழர் சார்ந்த அமைப்புகளை பயன்படுத்தி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் நடந்தது. அது மட்டும் அதோட நின்று போகவில்லை. இது அடுத்த காட்டமாக இப்போ வந்து கனடாவில் இருக்கிற டொரண்டோ, அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் 3 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள், இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து சென்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் பெரும்பான்மையாக அங்கே இருக்கிற சுதந்திரத்தின் காரணமாக, அந்த நாட்டினுடைய ஒரு மனித உரிமை சார்ந்த இது காரணத்திற்காக அவர்களுக்கு வந்து முழு உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதில் எந்த இதுவும் பாகுபாடும் பார்க்கறதில்ல, எதிர்ப்பை தெரிவிக்கிறதுல அவங்க வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், மாவீரர் தினம் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. இந்த சமயத்தில் இலங்கை சார்ந்து இயங்கக்கூடிய சில அமைப்புகள் நேரடியாக நான் சொல்கிறேனுங்க, தமிழ் தேசிய காங்கிரஸ், கனடிய தமிழ் தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, சிடிசி அப்படிங்கிற அமைப்பு ஒரு முக்கியமான அமைப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது 2000க்கு முன்னர் தேசிய தலைவர் அங்கே இருக்கிற வரைக்கும் சாதகமாக நடந்து கொண்டு இருந்தவர்கள், அதற்கு பின்னர் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக, 2000க்கு பின்னர் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய தலைமைகள் சிலது மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இப்போ வந்து இலங்கை அரசுக்கு துணை போகுதோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை, ஐயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. ஏன்னு கேட்டால், ஒரு மாதங்களுக்கு முன்னால் இமாலய பிரகடனம் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி, அதாவது லண்டனை சேர்ந்த சுரேந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் முழு ஆதரவு தெரிவித்து அந்த சிடிசி, அந்த தமிழ் காங்கிரஸ் இருக்கு பாருங்க, கனடியன் தமிழ் காங்கிரஸ், அவர்கள் துணையோடு ஒரு
மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் சிங்களக்காரங்களை எல்லாம் உட்கார வச்சு இவங்களோட சேர்ந்து நம்ம கலந்து போகணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து அது மழுங்கடிக்கிறதுக்கான அத்தனை செயல்பாட்டையும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அமைப்பு, அந்த சிடிசி அமைப்பு இப்போ என்ன பண்ணிருக்குன்னா, தமிழ் ஃபீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு விழாவை திரைப்பட துறையை சார்ந்த பாடகர்களை வைத்துக்கொண்டு, அதாவது தமிழக திரைப்படத்தை இருக்கக்கூடிய பாடகர்களை அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய விழாவை தமிழர் தெரு விழா அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னு போட்டுட்டு அங்கே இருக்க தமிழ் ஃபீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை வர்ற 24, 25ஆம் தேதி அங்கே நடத்துறதா திட்டமிட்டிருக்காங்க. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தேசிய செயல்பாட்டர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்காங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி என்றால் பெரும்பான்மையான தமிழர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு எங்கிருந்து வருதுன்னா, அவர்கள் பல ஊடகங்கள் வழியாக, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எல்லா பக்கம் இருக்குது, அந்த சமூக ஊடகங்கள் வழியாகவும் அவர்கள் இது கண்டனத்தை தெரிவித்து இந்த மாதிரி நடத்தாதீங்க, இன்னும் நம்ம நம்மளோட இனத்திற்கான தீர்வு கிடைக்கவில்லை, அதனால இந்த மாதிரி ஒரு சினிமா துறையை சார்ந்த விழாக்களை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் கேட்டுக்கொண்டதை அந்த சிடிசி என்கிற அமைப்பு காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கவில்லை என்பதுதான் நிச்சயம். ஏன்னா இது தொடர்ச்சியாக அந்த விழா நடக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகள் நம்ம செய்து கொண்டிருக்கார்கள். ஈழத்தமிழர்களை சார்ந்த பல தேசிய செயல்பாட்டர்கள் அந்த கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டோவில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த தமிழ் ஃபீஸ்ட் அப்படிங்கிறத அந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் நடத்தக்கூடிய அந்த விழாவை எதிர்க்கிறார்கள். இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இணைந்திருக்கிறாங்க ஒரு 2 பேர். அதில் திரு சேரா அவர்கள் ஈழத்தமிழர் தேசிய செயல்பாட்டாளர். உலகம் முழுக்க அவருடைய பெயர் சொன்னால் தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவரு நம்மளோட கலந்திருக்கார். வணக்கம் சேரா. வணக்கம் அண்ணே. வணக்கம் எல்லாருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர், அவரோட இன்னொரு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர், ஈழத்தமிழ் தேசிய செயல்பாட்டாளர். அவர் ஒரு தமிழ் தேசிய ஈழத்தமிழர்களுக்கான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார், பாடலை எழுதுவர். அவரு நம்மளோட இணைந்திருக்கார். அவருடைய பெயர் செந்தூரான். வணக்கம் செந்தூரான். வணக்கம் அக்னி சுப்ரமணியம். வணக்கம். இப்போ உங்க 2 பேரும் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட நான் கருத்து கேட்கிறேன். இப்போ இப்போ தமிழ் ஃபீஸ்ட்டுங்கிறது 24, 25ஆம் தேதி அங்கே நடக்கிறதா சொல்லியிருக்காங்க கனடாவில். இதற்கு எதனால நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, என்னங்கிறது உங்க காரணத்தை சொல்லுங்க. காரணம் என்னன்னு சொன்னா இதுதான், அதாவது சிடிசி என்ற ஒரு அமைப்பு எங்களோட தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 2009க்கு முதல் அது சரியா எங்க பயணிக்கணுமோ அந்தந்த நேரத்துல பயணிக்கிறது. இவியல இந்த சிடிசி என்ற ஒரு அமைப்பை துவங்கினதுக்கு காரணமே, அதாவது புலம்பெயர்ந்த தேசத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் கனடாவை பொறுத்தவரையில இவியல் எல்லாம் இந்த கனேடிய அரசோட எங்களோட அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கும், அதே சமயம் இன்டர்நேஷனலாக எடுக்கக்கூடிய எங்களுடைய விளக்கங்கள், எங்களுடைய போராட்டங்களை இவியல் மூலமாக இத ஒரு அரசாங்க ஊடகமாக ஒரு உறவு பாலமாக தான் இந்த அமைப்பை எங்களோட தேசிய தலைவர் உருவாக்கி விட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, அவைகள் அங்கே இருந்தோண்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கத்தைய பார்லிமெண்ட்டுக்கோ இங்கத்தைய ஒரு எம்பிக்கோ இங்கத்தைய ஒரு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். அப்ப இங்க ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்து இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழே இருந்து கொண்டு எங்களுடைய பலிகளையும் எங்களோட போராட்டங்களையும் அந்த அரசுக்கு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்றதுதான் இந்த அமைப்பை மெயினா இங்க ஆர்கனைஸ் பண்ணினது. 2009க்கு முடிஞ்ச பிறகு அது மூலம் அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த 2009க்கு பிறகு இவங்க சிங்கள அரசுகளோட சேர்ந்து சில வேலை திட்டங்களுக்குள்ள அவங்களுடைய காசுகளை கொடுத்தாங்களா, இல்லாட்டி பிரைன் வாஷ் பண்ணாங்களா? பிரைன் வாஷ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பயன்படியாக எங்களுடைய சட்ட திட்டங்கள், எங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த அமைப்பு என்னத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த வழியில தாண்டி இவங்க தங்களுடைய செயற்பாட்டான தங்களுடைய எண்ணத்துல அதை கொண்டு போக வழிகிட்டாங்க இந்த அமைப்பை. அதாவது துரோகத்தனத்துக்குள்ள அந்த சிங்கள கவர்மெண்டோட, ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட சேர்ந்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் போய் அவங்களுடைய ஒரு கைகலப்பு கலந்து அவங்களுடைய
எங்களுடைய தேசிய போராட்டத்தை மழுங்கடிக்கிற ரீதியாக இன்னைக்கு அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பட்ட துரோகத்தனத்தை அவங்க செயல்படுத்துறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற இவ்வளவு ஆட்களும் இன்னைக்கு அவியல் ரிசைன் பண்ணணும். ஏன்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி தொடர்ந்து நிக்கிறதுக்கு அவையில ஒரு ஃபேமிலி வேல்யூ ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. தங்களுடைய அண்ணா தம்பி அப்பா சித்தப்பா அவங்க தான் அந்த டீமுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. சோ இதால ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷனே ஒரு பிரைன் வாஷ் பண்ணி அவங்களோட ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதனால எங்களுடைய போராட்டங்கள் இன்னும் வலுவிழந்து கொண்டுதான் போகுது. இந்த தேசிய போராட்டத்தை இலங்கை அரசோட சேர்த்து இப்ப மழுங்கடிக்கிறாங்க. அந்த நோக்கத்துலதான் இவங்க இப்ப அங்க இமாலயா பிரகடனம் என்றாலும் சரிதான், இங்க எங்களுக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் என்ற மக்களுடைய நினைவு தூபி கட்டுறது சொன்னாலும் இவங்க இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து அந்த லெட்டரை பிரபகண்டாவை எழுதி இங்க எம்பிக்கு அனுப்புறதுக்கு இவையிலும் ஒரு சார்பாகத்தான் நிற்கிறாங்க. அதே சமயம் உலகமே கதைக்கு எங்களுடைய கனேடிய கவர்மெண்டாலேயே ஒரு ஜெனசைட் அங்க நடந்தது படுகொலை என்று சொல்லி அவங்களே தீர்மானத்தை கொண்டு எங்களுக்கு அறிவிக்கும் பொழுது இன்று வரைக்கும் இந்த அமைப்பு சிடிசி என்ற ஒரு அமைப்பு இன்று வரைக்கும் ஒரு ஜெனசைட் என்ற ஒரு வார்த்தையை அவைய வெப்சைட்லயோ இல்லாட்டி ஒரு மீட்டிங்லயோ பப்ளிக்லயோ அவைய பயன்படுத்தல. ஏன்னு கேட்டா அதை மனசுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இந்த பிரச்சனை. ஏன்னா இவங்க எங்களுக்காக வேண்டிய அமைப்பு, இந்த கவர்மெண்டோட சேர்ந்து அரசியல் திட்டத்தை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு வில போய் இன்றைக்கு எங்களுடைய தேசியத்தில் இவ்வளவு மக்கள் இந்த உயிர் பலிகளுக்கும் இவங்களை ஒரு துச்சமா நினைச்சுக்கொண்டு இவங்க தங்கட எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது தேசியம் வேற நாங்க வேற என்ற ஒரு பிரிவினைய மக்களுக்கு உருவாக்கி இன்றைக்கு ஒரு எங்கெல்லாம் தங்களுடைய பவரை வச்சு காசு வைக்கலாமோ மக்களை ஏமாற்றி ஒரு தேசிய நோக்கத்துக்காக இத உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு வணிக ரீதியாக போய் ஒரு இலங்கை அரசாங்கத்தோட கைகோத்து நாங்களும் துரோகத்தை செஞ்சு நாங்கள் இதை மறக்கிறோம். இந்த போராட்டத்தை இந்த 2009 நடந்த இந்த ஜெனசைட்டை நாங்க மறக்கிறோம், நாங்க உங்களோட பயணிக்கிறோம், அண்ணன் தம்பியா இருப்போம், இனி எங்களுக்கு பிரச்சனை வேணாம் என்ற ஒரு உட்பாட்டுக்குள்ள ஒரு மக்களை ஏமாத்தி இவங்களோட இன்டர்னலா அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணி இன்னும் என்ன கதைக்கிறாங்க அந்த அரசாங்கத்தோட என்ன கதைக்கிறாங்கல்ல என்னென்ன கதைக்கிறாங்களோ இதை வந்து மக்களோடையும் டிசைட் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு கதைக்கிறாங்கல்ல தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு வடபலத்தை வச்சுக்கொண்டு தங்களுக்குள்ளேயே நகர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு விரோதமான பல செயற்பாட்டுல இவங்க இறங்கி தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த சிடிசி என்கிற அமைப்பு வந்து தமிழ் காங்கிரஸ் அமைப்பு இங்க வணிக ரீதியாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதே போல ஒரு இலங்கை அரசினுடைய துணையாக இலங்கை அரசுக்கு துணை போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு குற்றம் சாட்டிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய சேரா இதற்கு என்ன பதில் சொல்ற போறாரு? சேரா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விழாவை பத்தி? என்னன்னு சொன்னா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கத்தை தாண்டி முழுதாக அவ தொடர்ச்சியாக தப்புக்கு மேல தப்பு பண்ணி போயிட்டு இப்ப அவ கொடுக்குற விளக்கம் வந்து இன்றைக்கு சோசியல் மீடியாவில இங்க லைஃப்ல நிறைய நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கு. அப்ப நாங்க அதுல நிக்கிறாங்களோ எல்லாரையும் பார்த்தா எல்லா தேசிய செயல்பாட்டாளர் முக்கியமான பேர்களை நான் இதுல தவிர்த்து போறேன். ஆனா முழு பேரும் வந்து காட்டமாக இவர்களுக்கான கருத்துக்களை பதிவு செய்ததை நான் 3 மணிக்காலம் லைஃப்ல கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு இப்ப உங்களோட லைன்ல வாரதுக்காக இன்றைக்கு கனடாவில் இன்றைக்கு புரிய மார்னிங் எல்லாம் வேலை இருக்கு. ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆகுது, 2:30 3 o'clock ஆகுது. இதுக்காகவே நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க நீங்க ஸ்டூடியோவை அங்க செட் பண்ணணும் பண்றதுக்காக. ஏனென்றால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமா எங்களோட பார்வையில இன்றைக்கு என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் 30 ஆண்டுகளுக்கு மேல இங்க கனடாவில இருக்கிறேன். நான் இங்க வந்து கூலி வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலத்துல இருந்து 1 லட்சம் ஜனம் 2 லட்சம் ஜனம் 3 லட்சம் 5 லட்சத்தை தாண்டி இருக்கிற இந்த கனடாவில நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ சவால்களை எதிர்நோக்கி எங்களை மாதிரியான ஆட்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த தீவையோ உருவாக்கி
கனடிய தமிழ் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதுல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் தேசிய பற்றாளர்களும் தேசிய பற்றாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும். அதே ஆக்கள் இன்றைக்கு எல்லாரும் அதுல வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் வயசு போன ஆக்களே அதுல விட்டிருந்தவர். அப்ப நாங்கள் பொருளாதார ரீதியாக இவைக்கு சரீர உதவி, இவை என்ன இவன் செய்தாலும் போறது, பாவிச்சு செய்வது, என்ன டொனேஷனுக்கு போனாலும் 4 பேர் போய் நாங்க வேனை கொண்டு விட்டு துப்புரவு செய்து போட்டு இவைகளுக்கு நாங்க மோரல் சப்போர்ட்டாக இருந்து வளர்த்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலேயே கனடாவில தான் பெருந்தொகையான மக்கள் இருக்கிறேன். அந்த மக்கள் மத்தியில அங்கீகரிக்கப்பட்ட கனடிய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக தமிழ் காங்கிரஸ் இருக்குது. ஆனா இன்றைக்கு படிப்படியாக இன்றைக்கு போய் எங்க நிக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே இன்றைக்கு இவைகளை வெறுக்கிற நிலையில தான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் எல்லாம் முதலாக நான் இன்னைக்கு மீடியாவில் கலைச்சிருக்கேன். உங்களோட எனக்கு ரொம்ப காலமா பழக்கம் இருக்கு. நீங்கள் எத்தனை தடவை எத்தனை நிகழ்வுல சேரா நீங்க வாங்க என்னோட நீங்கள் எல்லாம் கலைக்கணும், ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்ட நீங்கள். அப்ப நான் தவித்து கொண்டே வந்தேன். இன்றைக்கு நான் முதலாக இன்றைக்கு ஒரு பொது வழியில இவ்வளத்தையும் கலைக்க வேண்டிய நிலையை உருவாக்கினதே இந்த தமிழ் காங்கிரஸ். இந்த தமிழ் காங்கிரஸ்ல உருவாக்கி அன்றைக்கு நாங்கள் அதுக்குள்ள விட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் இன்றைக்கு 40 வயதை தொட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சம் வயசான ஆட்களும் இருக்கிறேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே இங்கே ஒரு பை எலெக்ஷனுக்கு இந்த தமிழ் காங்கிரஸ் பயன்படுத்தி லிபரல் பார்ட்டி லீடர் எல்லாம் பெரிய பார்ட்டி எல்லாம் செய்து இந்த வீட்டுக்குள்ளேயே 100 பேர் கார் பார்க்கிங் அடிக்கிற அளவுக்கு நான் வசதி செய்து கொடுத்தேன். நான் இங்கே ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர், நான் ஒரு ஜெனட்டர், அதாவது துப்புரவு பணி செய்யலாம். நாங்கள் எங்களை பிள்ளைகளை படிப்பிச்சு இது எல்லாத்தையும் செய்து விட்டா உங்களை நம்பித்தானே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அமைப்பு இருக்குது, தமிழ் காங்கிரஸ் இருக்குது, எங்களுக்கு ஜெனசைட்ன்றதை நீங்கள் சொல்லி இன்றைக்கு கனடா கவர்மெண்டும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேற்று இனத்தவர்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லி இந்த கனடா கவர்மெண்ட் இத்திரிவ தளங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்க தொடர்ச்சியாக அதுக்கான நினைவு தூவி இப்ப துறப்பு விழாவிலே பெரும்பான்மையினர்களுக்கு செய்த இடஒருவல் இவ்வளத்துக்கும் மத்தியிலே இந்த தமிழ் காங்கிரஸ் எங்க நிற்கிது? அப்ப உங்களை நம்பித்தானே நாங்கள் இருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் முந்தி வந்தாக்கள் கூலி வேலை செய்து உங்களை நம்பி இருந்து இன்றைக்கு பொது வழியில எங்களை மாதிரியான ஆக்களை கதைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத இந்த தமிழ் காங்கிரஸ் இல்ல. சேரா எனக்கு ஒரு ஐயா, என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் ஆயிருச்சு. 2009 பின்னர் 14 ஆண்டுகள் ஆயிருச்சு இறுதிப்போர் முடிஞ்சு. இப்போ மக்கள் ஓரளவுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ ஏன் அவர்கள் இந்த ஒரு விழா வைக்கிறாங்க, சிடிசிங்கிற அந்த அமைப்பு, அதை ஏன் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன காரணம்? அது சரியான கேள்வி கேட்டீங்க. என்னன்னு சொன்ன பிரச்சனை, இந்த டிசிசி அமைப்பு சிடிசி அமைப்பு வளர்ந்து கொண்டு அவங்க பலமா வரும் வரைக்கும் எல்லாரோடையும் சொத்து மென்மையாகத்தான் அதை பயணிச்சவன். பிறகு தாங்கள் உடைப்படுத்தி அதுல இருக்கிற முக்கியமான ஆக்களோட கவர்மெண்ட் ஆக்கள் லிங்க் பண்ணி இவன் நாட்டுக்கு போறது வாரது இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் வடிவா செய்து கொண்டு அவர் செயல்பட வெளிக்கிட்டு. அப்ப நிறைய பொருளாதாரம் வேர் புகழ் இருக்குது, தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த நிலையில வந்துடுது. சரி, இன்றைக்கு இவ்வளவும் முடிஞ்சிருக்கு. நாங்கள் உங்களை எதுக்காக உருவாக்கினாங்கள் எங்களை பிரச்சனைய கனடிய அரசாங்கத்துக்கு சொல்லி சர்வதேசத்துக்கு சொல்லி எங்களுக்கு மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு விடியல் கிடைக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து போராடுவீங்கள் என்ற எண்ணத்துக்கு தான் எங்களை மக்கள் உருவாக்கி விட்டார், தேசியம் உருவாக்கி விட்டார். இன்றைக்கு இப்பவே இந்த 1-2 பேர் அதுல வளர்த்து விட்ட அவ்வளவு மெம்பர்ஸ்லயும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்படுகிறேன். 1-2 செய்திகளை பார்த்து அந்த செய்தியில என்ன சொல்லுங்க பாப்பம், நாங்கள் கக்கூசு பள்ளி கொடுத்தோம், கண்டியில பள்ளிக்கூடம் கொடுத்தோம், இதை செய்யறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறது. நாங்கள் தனிப்பட்ட முறையிலேயே பார்த்து மக்களுக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா உங்களுக்கு வேலை திட்டம் என்ன? சர்வதேச ரீதியாக அரசியல் வேலை திட்டத்தை தான் உங்களை முன்னெடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இத தை மாதத்துல பொங்கல் விழா செய்து 1000 பேர் ஹோட்டல்ல காசு இதெல்லாம் இதுக்காகவா உங்களை உருவாக்கி விட்டது? இதுல நீங்க திருந்தி ஒழுங்காக இளைய சமுதாயத்தை இதை ஒப்படைச்சு இந்த திருவிழாவை காப்பாற்ற முடியாம போகுமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தை மாதத்தின் நிகழ்வுல நாங்க வந்திருந்து முன்னாள் செய்வோம். நாங்கள் தண்ணியும் குடிக்காம இருக்கக்கூடிய அதனாடி இந்த பிள்ளைகளை திருத்தி ஒற்றுமையான இந்த எதிர்ந்த உடைப்பிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நாங்கள் சில பரிசீலனை செய்வோம். இதெல்லாம் கிணத்துக்குள்ள இருக்கின. இதை வெளியில வந்து உலகம் என்ன சொல்லுகின்றத இதை அறியலையே இல்லை. இதை யார்கிட்ட சொல்ல கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அந்த பட்சத்துல தான் இன்றைக்கு முதலாக நான் பொதுக்குழுல வந்திருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது. இதெல்லாம் வந்து எனக்கு தேவை இல்லை. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யற ஆள் நான் என்ன வேலை செய்யறான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் போடுறேன். அப்ப இன்றைக்கு இது தேவையான இதுக்கு மேல என்ன கதைக்கு இருக்கு சொல்லுங்க. இந்தியனை பொது வழியில கொண்டு வெளியில விட வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்தா தேசிய தலைவர் இருக்கும் பொழுதே இந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக பயணிக்கிறதுக்கு தான் அது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த விழா எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா? கனடிய தமிழ் காங்கிரஸ் கிட்ட நீங்க எந்த வகையில எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? இதை நடத்த வேண்டாம், இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நீங்க அரசியல் ரீதியா ஒரு பயணிங்கன்னு சொல்லி நீங்க வந்து இந்த விழா வேண்டாம்னு ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? நாங்கள் இந்த விழா வேண்டாம், அதாவது கனடிய இந்த விழா வந்து கனடிய தமிழ் காங்கிரஸ் செய்யறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. இனிமே இவியல் அதை செய்ய இவியல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட தொடர்ச்சியாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போற பட்சத்துல இவியல் இந்த தெருவிழாவை இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல கனடாவில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமான இந்த விழாவை அநியாயப்படுத்தி இல்லாம பண்றது தமிழ் காங்கிரஸ் முற்றுமுழுதாக இதை அந்த நிகழ்வை நடத்துறதுக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றதான் எங்களுடைய நிலப்பாடு. அந்த நிகழ்வு இல்லாம போகணும்ன்றதுல நாங்கள் உடன்பாடு இல்லை. ஆனா இதை இல்லாம பண்ண போகிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா இவங்களோட துரோகத்தனத்தால இல்ல நான் கேட்கறது வந்து இப்ப அந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் அந்த அமைப்பாளர்களிடம் ஒரு நிமிஷம் அந்த கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பாளரிடம் அந்த நிர்வாகிகளிடம் நீங்க வந்து உங்களுடைய இந்த பதிவை செய்தீர்களா? அண்ணே நாங்க கதைச்சிருக்கோம். இந்த முக்கியமான அதுல இருக்கிற பையன் எனது உறவுக்காரன். அவன் பிறந்ததுல இருந்து தெரியும். அவரோட நான் அடிச்சு அவரோட வடிவா கதைச்சு நிறைய கெஞ்சி கதைச்சேன். நான் அதை விட வேற யாக்களோட கதைச்சேன். எங்களோட முன்னணி செயல்பாட்டாளர் எல்லாரும் உங்களுக்கு அடுத்த லைன்ல வர வேண்டிய ஒரு முக்கியமான பையன் ஈழமுரசு ஒரு தேசிய செயல்பாட்டாளர் முக்கிய ஒரு ஆள் பொடியன். அவனும் 30-35 வருஷம் முன்னணியில நிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொடியன். அவரும் கலைக்க எல்லாரும் கலைச்ச ஆடியோ உங்களுக்கு நாங்க அனுப்பி இந்திய ஒட்டுமொத்த மக்களும் தமிழ் காங்கிரஸுக்கு எதிரான அறிக்கைகளை விட்டு அவங்களோட தொடர்பு துண்டிக்கப்படுறது. இவியல் மக்கள் இந்த விஷயத்தை செவி சாய்க்கிறதா இந்த காலகட்டம் இருக்கே இல்லை. இவன் வளர்ந்த அப்புறம் யாரையும் மதிக்கிறதும் இல்லை. இவன் மக்களுக்கான ஒழுங்கான எந்த வேலை திட்டமும் செய்ய இல்லை. சும்மா அங்க இங்க காசை போட்டுட்டு அதுல இருக்கிறவைக்கு வர்ற காசுல நிறைய பேருக்கு சம்பளம் வேற. ஒரு மக்களுக்காக சேவை செய்யற உங்களுக்கு மக்களுக்கு பணத்தை எடுத்து வாழ்ற நீங்கள் உங்களோட சுவாச காற்று உங்களோட குடும்ப உறுப்பினர் கூட சுவாசிக்க முடியும் கூடாது. அவ்வளவுக்கு துரோகத்தினம் கூட சுவாசத்துல இருக்கு. இல்ல உங்களுடைய எண்ணம் புரியுது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த சிடிசி செய்யறது வந்து பெரிய துரோகத்தனம் சொல்றீங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடகர்கள் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேருக்கு மேலே வர்றாங்க. விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஹரிஷ் ராகவேந்திரா, விஎம் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வர்றது அந்த இது போட்டிருக்காங்க. அந்த இது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த குழுக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? அவங்ககிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? அதாவது நான் கனடாவில் வந்து ஒரு சிஆர்டிசி லைசன்ஸ் ஹோல்டர், கனடிய ப்ராட்காஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டர். நான் ஒரு யூடியூப் சேனல்காரன் இல்லை. கடந்த 11 ஆண்டுகளாக நான் மீடியாவில் இருக்கிறேன். அதை விட நான் புத்தகம் எழுதி இருக்கிறேன். உங்களுக்கு அந்த புத்தகம்
உங்களுக்கு தெரியும். அதை விட நான் சினிமாவில தென்னிந்திய சினிமாவில ஒரு படம் வந்து முழு ஃபீச்சர் ஃபிலிம் நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறேன். நாங்கள் எதிர்காலத்துல டைரக்டர் பண்ண போற நூற்றுக்கணக்கான பாடல்கள் நாங்கள் டாக்குமெண்ட்ரிகள் நான் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறேன். அதனாடி சென்னையில இருக்கிற சகல ஆக்களும் எனக்கு பிஆர்ஓ மூலம் எனக்கு நம்பர் எடுக்க முடியும். நான் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த நம்பரை எடுத்து மரியாதையாக நிறைய மெசேஜ் போட்டு நான் தொடர்புக்கு வர இல்லை. அதுக்கு பிறகு நான் உங்கள் மூலமும் பல பேர் மூலமும் அவரை தொடர்பு கொண்டு நான் அவர் வர இல்லை. ஆனால் ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்வில் இருந்து கொண்டு ஒரு நாள்ல 2 நாள்ல பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார் என்று முதல கண்ணீர் படிக்கிற ஸ்ரீனிவாசர் அதற்கு ஒன்று மாத்திரம் விளங்கணும். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக நிர்வாகத்தால நடத்தப்படுற இந்த நிகழ்வுக்கு அவர் இங்க வந்து அசிங்கப்பட்டுட்டு போறது எவ்வளவுக்குன்றது எனக்கு தெரியாது, சரிதானே? ஆனால் நிச்சயமாக அவர் எதிர்காலத்துல இந்த விளைவை சந்திப்பார். இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இது. அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதாவது tamilfeast.ca அப்படின்னு போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பக்கத்துலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிகேட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்கிறாங்க. அதாவது வெற்றியின் 10 ஆண்டு வெற்றின்னு சொல்கிறாங்க. அந்த 14 ஆண்டுகள் நம்ம வந்து எந்த அளவுக்கு மனவலியோடு இருக்கிறோன்னு தெரியும். சிடிசிக்கு இந்த மாதிரி தேவையில்லாத திரைப்படத்துறையில் இருக்கிற விழாக்களை எடுக்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் வந்து பல பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, பல பேர் விதவைகளுக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாத நிலை உருவாக்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் வந்து வாழ்வாதாரம் இல்லை. அந்த போராளிகளுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. இலங்கை அரசாங்கம் அவர்களை இன்னும் கவனிக்கல. இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து இந்த கூடிய ஈழத்தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது வந்து நீங்கள் வந்து சிடிசிக்கு உணர்த்தியிருக்கீங்க. அதுபோல் வந்து நீங்கள் வந்து இங்கே அங்கிருந்து தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாடகர் அந்த இவர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான அந்த குழுவுக்கும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சி இப்போ வந்துருச்சுன்னு வைங்க, எல்லோரும் வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த விழா நடக்குமா நடக்காதா? ஆனா அந்த நிகழ்வு வந்து அவேண்ட சைட்ல நடந்துருக்கு. ஆனா இதுக்கான முழு எதிர்ப்பும் மக்களால இப்ப கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு 24, 25 நடக்க வேண்டிய அந்த நிகழ்வுல மக்களோட போராட்ட புரோட்டஸ்ட் வந்து அங்க நடந்துதான் தீரும். இதை புறக்கணித்து தான் தீருவாங்க. இது வந்து ஜாப்னால நடந்த அந்த ஷோவிலும் விட ஒரு கேவலமான ஷோவா நடக்க போது. நாளைக்கு இந்த எதிர்ப்புல ஒரு குழப்பம் ஏற்பட்டா நாளைக்கு சொல்லக்கூடாது ஈழத்தமிழர்கள் எதிர்த்துட்டாங்க தமிழர் கலைஞரை என்று சொல்லி நாளைக்கு ஹெட்லைன்ல வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு முதலே நாங்க ஸ்ரீனிவாசுக்கு போன்ல 10 மெசேஜ் போட்டோம். அவர்களோட போனை எடுக்க பாடே இல்லை. எல்லாம் இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கழிச்சு அவருக்கு விட்டுருக்கோம். அவர் போனே ஆன்சர் பண்ணல. அவர் என்னத்துக்காண்டி அவர் அப்படி செய்யறாரோ தெரியல, இக்னோர் பண்றார். ஆனா எங்கட தரப்புல இருந்து ஒரு விஷயத்த கூட அவர் கேட்கிறாரு. ஆனா டிவியில நிகழ்வுல வந்து அவர் ஆமா எங்கட மக்கள் சொல்லி அழுகிறார். அட்லீஸ்ட் இவங்க கொடுக்குற தள்ளி பண்ண காசுக்காக இவர் எங்களுடைய தேசிய உணர்வை எங்களோட மனவெளிய அவர் இன்னும் எங்களை காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் கலைஞர். ஏன்னு சொன்னா we like the music. எங்களுக்கு அதாவது இந்திய கலைப்படைப்புகள் நாங்களும் தமிழர், நாங்களும் அதை என்ஜாய் பண்றோம். ஆனா இந்த இடம் வந்து இவர்களுக்கான இடங்கள் இல்ல. ஏன்னா ஸ்ரீனிவாசன் எங்களோட தேசிய பாட்டு படிச்சிருக்கிறார். அவருக்கு வடிவா சொல்லியிருக்கோம், அண்ணா நீங்க எங்களோட தேசத்துக்கு எவ்வளவு பாட்டு படிச்சிருக்கீங்க, உங்களோட ரெஸ்பெக்ட் இருக்குது, உங்களோட மியூசிக் we love you. இங்க வர வேண்டாம், இந்த நிகழ்வு உங்களோட நிகழ்வு இல்ல, வராதீங்க. ஏன்னா வந்தீங்கன்னு சொன்னா மதிக்க மாட்டோம். துரோகிகள் இந்த நிகழ்வில் யார் பங்கு பெற்றார்களோ அவர்கள் துரோகிகள், தமிழர்களால தூக்கி எறியப்படுவார்கள். துரோகிகள் என்ற பட்டத்தை எந்த கலைஞர் வந்தாலும் அவைகள் அந்த பட்டம் அவர்களுக்கு தான் சேரும். ஆனா நிகழ்ச்சியை நடத்த விடமாட்டோம். ஏன்னா இளைஞர்களும் சரிதான், டொரண்டோவில் இருக்கிற தமிழர்களும் சரிதான். இதை எதிர்த்து இன்னைக்கு மட்டும் எல்லா அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து இந்த சோசியல் மீடியால இன்றைக்கு இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்றைக்கு நடக்கிற இடத்துல வரக்கூடிய புறக்கணிப்புன்னு சொல்லி பெரிய காரணம் வச்சு ஓட்ட வலிக்கிட்டாங்க. இது மோசமா நடக்க போகுது. ஆனா இந்த நிகழ்வு இந்திய கலைஞர்மார்கள் இங்க வந்து அதாவது அசிங்கப்படக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய விருப்பம். சொன்னா
அவங்களும் எங்களை நம்பி வாராங்க இங்க. ஆனா இது இவர்களுக்கு இவர்கள் பாடக்கூடிய மேடையும் அல்ல, நடக்கக்கூடிய நிகழ்வும் அல்ல. இது துரோகிகளின் கும்பல்கள் செய்கிற இலங்கை அரசோட கைகோத்து நடக்கிற ஒரு 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 களியாட்ட நிகழ்வுக்குத்தான் இவர்கள் வாரார்கள். ஏன்னு சொன்னா இவங்க தேசியத்தை எல்லாத்தையும் இப்போ 3 லட்சம் சனம் வார இடத்துல காசு உடைக்கிற ஒரு விஷயமா தான் இந்த அமைப்பு ரன் பண்ணிட்டு இருக்குது. அதுல பட்ட துரோகத்தனம். இலங்கை அரசு என்ன கேட்டாலும் இவங்க எங்களுடைய கனடிய தரப்புல இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுடைய ஜெனசைடை பத்தி கதைக்கலாம் இல்ல, எங்களோட போராட்டங்களை பத்தி கதைக்கலாம் இல்ல. இன்றைக்கு வரைக்கும் அதாவது சிடிசியால ஒரு 1 penny கொடி, ஒரு ரூபா காசு கொடி எங்களோட போராளிகளுக்கு போகவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் இன்னும் செய்து கொடுக்கல. ஒரு 4-5 வீட்டு ஒரு மக்களுக்கு கட்டி கொடுத்துட்டு 4 வீடும் கட்டி கொடுத்துட்டு இங்க உனக்கு படத்தை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதைத்தான் இந்த அமைப்பு இப்ப செய்து ஸ்டார்ட் பண்ணி துவக்கி விட்டது வேற எங்களோட தேசிய போராட்டத்துக்கு. ஆனா இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து வணிக ரீதியாக இந்த அடிவருதிகள் வணிக ரீதியாக இப்போது அவங்களோட பயணிச்சு கொண்டிருக்காங்க. இதான் எங்களுக்குள்ள பெரிய குழப்பம். ஆனால் இதே இந்த ஸ்ரீனிவாசன் தலைமையில வரக்கூடிய அந்த அமைப்பு, ஸ்ரீனிவாசனே நமக்காக, அதாவது ஈழத்திற்காக ஒரு பாடலை பாடியிருக்காரு. அது மிக பாராட்டத்தக்கதாகவும் நீங்க முதலே சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஸ்ரீனிவாசன் என்பவர் ஒரு வணிக ரீதியாக இருக்கிறாரோ என்கிறதா இப்ப ஐயா ஏற்பாடு பண்ணுது. அதாவது ஒரு பாடலை நம்மளுக்கு சாதகமாக பாடுனால அவர் நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடணும். அதே சீனிவாசன் இப்போ தமிழர்களுடைய எதிர்ப்பை மீறி அங்கே ஒரு கனடாவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்குள்ள கலந்து கொள்றதுக்கு வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நீங்கள் அதை தடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க. இவர்கள் வர வேண்டான்னு சொல்றதுக்கான அத்தனை செயல்பாடையும் செய்யறீங்க. அவர்களுக்கு முன்கூட்டி சிடிசிக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுக்குறீங்க. அதை தாண்டி இங்கிருந்து வரக்கூடிய அந்த பாடகர்களுக்கும் நீங்கள் வர வேண்டான்னு சொல்லி பல வழியில் முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி வந்தார்கள் என்றால் இன்னைக்கு அந்த உலகத் தமிழர்களின் மனக்குமுறலை மீறி வந்தால் அது நிறுத்தப்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறது தெரிந்தே இந்த விழாக்கள் நடப்பது என்பது தேவையில்லாத ஒன்று என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி செந்தூரான் மற்றும் சேரா. வணக்கம்.